ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ராக்கெட் ஹப்பை பற்றி. ராக்கெட் ஹப்புன்றது வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் கம்பெனி. இது ஆல்ரெடி வந்து ஒரு 15 கண்ட்ரீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் இந்த ஏப்ரல் மாதம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட் ஹப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே பண்ண வேணாம். எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு எப்படி காசு வரணும்னு யோசிக்கலாம். அது எப்படி வரும்ன்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய்ட்டு பேசிக்காக எல்லாமே பார்த்துடலாம். அதை சொல்லி முடிச்சுட்டு இதில் எப்படி இன்கம் வரும், அதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு, வித்ட்ரா பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் வந்துட்டு நம்ம ராக்கெட் ஹப்போட வெப் பேஜ். இது உள்ள நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து உங்களோட ரெஃபரல் ஐடி. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே நம்ம பார்க்கும்போது நம்ம அக்கௌண்ட் என்றைக்கு ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். டோட்டல் டீம்ன்றது வந்து நம்ம கீழே எத்தனை பேர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்றது. இப்போ இங்கே டாப் அப் $50 காட்டுறது வந்துட்டு இப்போ நான் வந்து ஆல்ரெடி டாப் அப் பண்ணிட்டேன். ஆம்பர் பூலுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து $34. இப்போ நீ அதுக்கப்புறம் கோல்டு பூலுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து $50 பே பண்ணணும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ப்ரொஃபைல், இப்போ என்னோடய ஐடி அப்புறம் என் பேர் அதில் காட்டும். இப்போ டாப் அப் வேலட் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த $50 அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து உங்கள் டாப் அப் வேலெட்டில் அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ உங்கள் டோட்டல் ஏர்னிங் எவ்வளோ இருக்கும், அதாவது $50 உங்கள் ஏர்னிங் கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டனா வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உங்களோட டோட்டல் பேலன்ஸ் வந்துட்டு $50 ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை வந்து டாப் அப் வேலெட் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நேற்று தான் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஒருத்தரை ரெஃபர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து $6 இப்போ வந்திருக்கு. நான் ஜாயின் பண்ணி இன்னும் 24 hours ஆகலை. ஸோ ஆகிடுச்சுன்னா நமக்கு இன்றைக்கி வர வேண்டிய ஃபஸ்ட் டே அமௌண்ட் வந்துட்டு $4 வந்து இன்றைக்கி கிரெடிட் ஆகும். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து டோட்டல் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மேலே பார்க்குறது மொத்தமாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்றது. அப்படியே நம்ம கீழே போகணுன்னு போக போக இது வந்து நான் சொன்ன மாதிரி டோட்டல் டைரக்ட் இன்கம் நான் ஒருத்தனை தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் $6. இதுவே நீங்கள் செகண்டாக ஒருத்தர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு $9 வரும். டோட்டல் லெவல் இன்கம் இப்போ நான் சேர்த்து விட்ட ஒருத்தனுக்கு கீழே இன்னொருத்தன் ஆட் ஆகிருக்கான். ஸோ அவன் ஆட் ஆனதால் எனக்கு வந்து அதில் $0.50 வரும். இந்த $0.50 வந்து உங்களுக்கு நீங்கள் சேர்த்து விட்ட ஆள் அவங்கள கீழே சேர்க்க உங்களுக்கு வந்து $0.50 வந்துகிட்டே இருக்கும். அதாவது எப்போனா உங்களுக்கு கீழே சேர்த்து விட்ட ஆளுங்களிலே வந்துட்டு ஒரு 10வது ஆளாக போய் நிற்கும் போது அது வந்து $0.50 வரும். அதுக்கு மேலே போக போக உங்களுக்கு வந்து $1 வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த டீம் ராயல்ட்டி இன்கம்ன்றது வந்து எப்படின்னா, இப்போ உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு 1024 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனியோட டோட்டல் இன்கம்லேருந்து 2% ஷேர் வந்து தராங்க. அதாவது 1.5 lakhs வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் அதுக்கு வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு 1024 பீப்புள்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்க வந்து ஆம்பர் பூல். நான் சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணி இந்த 24 hours இங்கே வந்து இப்போ உங்களுக்கு $4 அப்படின்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கோல்டு பூலுக்கு அப்டேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து டாப் அப் பண்ணணும் $50. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் அது கீழே நிறைய லெவல்ஸ்லாம் இருக்குது. கிறிஸ்டல் பூல், சஃபயர் பூல், ரூபி பூல், எமரால்ட் பூல் அப்படின்ட்டுலாம். இதிலலாம் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா இங்கே நீங்கள் வந்து இப்போ $50 கட்டி அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட டாலர்ஸ் எவ்வளோ கட்டணுன்றது வந்து அங்கேயே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இது உள்ளே போனோன்னா டேஷ்போர்டில் இருக்கும். நம்ம இப்போ ப்ரொஃபைல் உள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து காட்டும். நம்மளுக்கு ப்ரொஃபைலுன்றது வந்து நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸாக இருக்கும். அப்டேட் பண்ணிடலாம் உங்கள் ப்ரொஃபைலை. பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸில் போய்ட்டு உங்களோட நேம், பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மை நெட்வொர்க் அப்படி போனோன்னா டைரக்ட் நெட்வொர்க், எனக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்றத வந்து இதில் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யார் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அவங்க ஐடி பேர் வந்து காட்டும். இந்த ஸ்டேட்டஸில் வந்து ஆக்டிவ்னு காட்டுது. சிலர் ஆட் பண்ணிவிட்டு அவங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருப்பாங்க, ஆக்டிவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து மை நெட்வொர்க்லேயே போனால் டவுன்லைன் நெட்வொர்க், அவனுக்கு கீழே யார் இருக்கான்றதையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ அவனுக்கு கீழே வந்து இவ்வளோ பேர் வந்து ஆட் ஆகிருக்காங்க. அதாவது நான் ஆட் பண்ணவனுக்கு கீழே இவங்க எல்லோரும் இருப்பாங்க. இல்லை இவன் ஆட் பண்ணவங்களுக்கு கீழே இருக்கவங்களெலாம் இதில் காட்டும். ஸ்பான்சர் நேமில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணது வந்து ஆதர்ஷ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ
இப்போ மற்ற 4 பேர் வந்து அவன் ஆட் பண்ணியிருக்கான். ஓகே, ஃபண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்றது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. டாப் அப்ன்றது வந்து உங்கள் பேலன்ஸ் டாப் அப் பண்ணுறதுக்காக. வேலெட் போனோன்னா வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா வந்துட்டு உங்கள் கிட்டே இருக்க அமௌண்ட்லேருந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த காசு வந்துட்டு உங்களுக்கு போகும். வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா, உங்களோட டோட்டல் ஏர்னிங்லேருந்து இல்லை டோட்டல் பேலன்ஸ்லேருந்து உங்களோட வேலெட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்காக இந்த வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் ஃபண்ட் வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் உங்களால். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் காசு அனுப்பணும் அப்படின்னா உங்கள் வேலெட்டில் காசு இருந்தால் தான் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்ப முடியும். இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஐடி கூட போட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் ஐடி போட்டிங்கன்னா அவங்க பேர் வந்து கீழே காட்டும். ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். மற்றபடி ஏர்னிங் ரிப்போர்ட் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டைரக்ட் இன்கம், அதாவது உங்களுக்கு கீழே சேர்க்குறவங்கள எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க. லெவல் இன்கம்ன்றது வந்துட்டு நீங்கள் சேர்த்து விட்டவங்களுக்கு கீழே எதனா ஆட் ஆனாங்களோ அதில் வர காசு. வித்ட்ரால் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஐஎம்பிஎஸ் பிடிசியில் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு. வித்ட்ரால் ஹிஸ்ட்ரி வந்துட்டு நீங்கள் எப்போ வித்ட்ரால் பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சப்போர்ட் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஓகே, இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கான தேவைகள் என்னென்னு பார்த்தோன்னா $34. அதில் $30 கம்பெனிக்கு, $4 வந்து ஜிஎஸ்டிக்காக எடுத்துப்பாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாலரோட ரேட் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு டாலரோட ரேட் வந்து 70 இந்தியன் ருபீஸ். நீங்கள் இதை ஜாயின் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பேசிக் பூல் இன்கம் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. இதோட பெஸ்ட்டு இம்பார்ட்டண்டான யூஸ் என்னன்னா நான் ஒர்க்கிங் கிளப். அதாவது நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு ஐடி வந்து ஆக்டிவ் ஆகிறப்ப அவங்கக்கிட்டேருந்து ஒரு $6 எடுத்து ஏற்கனவே ஆக்டிவேட் ஆன ஐடிஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணவே தேவையில்லை. ரெஃபர் பண்ணாமே வந்து இன்கம் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான தனி ப்ரைஸும் வந்து உங்களுக்கு இன்கமாக கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் ஒருத்தரை டேரெக்டாக உங்களுக்கு கீழே போட போகிறீங்க அப்படின்னா அவரை சேரும்போது உங்களுக்கு வந்து $6 வரும். செகண்டாக ஒருத்தரை சேர்க்கும் போது உங்களுக்கு $9, தேர்டு சேர்க்கும் போது $12 அண்ட் ஃபோர்த்து இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேரை சேர்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு $15 தனியாக வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் இன்கம். அதாவது அப்படி என்னென்னா, நீங்கள் அப்போ வந்து ஒருத்தரை சேர்த்து விட்டுறீங்க உங்களுக்கு கீழே. நீங்கள் அவரை மட்டும்தான் சேர்த்து விட்டுறீங்க. அதுக்கப்புறம் யாரையுமே சேர்க்கலைன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் சேர்த்து விட்டவர் வந்து உங்களை மாதிரி இல்லாமல் நிறைய ஆளுங்களை அவரால் சேர்க்க முடியும் அப்படின்னா அவர் சேர்த்து விடுற ஒரு ஆளுக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்து $0.50 வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சேர்த்து விட்ட ஆள் மூலயமா சேர்ந்தவங்க அவங்களுக்கு கீழே ஆளை சேர்க்குறாங்கனாலும் உங்களுக்கு வந்து $0.50 வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 10வது லெவல் வரைக்கும் வரும். 10வது லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து $0.10 வந்து ஒரு புது ஆள் சேர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் $34 கட்டி ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு பூலில் ஜாயின் பண்ணுறது பேர் வந்து ஆம்பர் பூல். இந்த ஆம்பர் பூலில் வந்து உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ண 24 மணி நேரம் கழித்து உங்களுக்கு $4 அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது வந்து என்னால் ரெஃபரே பண்ண முடியாது, நான் வந்து என்னால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு எல்லாம் இது. அதாவது நீங்கள் ஜாயின் பண்ண 10வது நாள்லேயே வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டை வந்து எடுத்துடலாம். அதாவது எவ்வளோ ரூபானா $2,380. அதாவது $34 நீங்கள் போட்டதை வந்து 10 நாள்லேயே எடுத்துடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி 24 ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு $4 வந்துடும். இது யாருமே ரெஃபர் பண்ணாத அப்போ கூட. ஓகே, இந்த $4 வந்துடும். அது வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, டெய்லி வந்துட்டு ஒரு $1 இல்லை $1.5 இல்லை $2 வரது கூட சான்சஸ் இருக்குது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி $1 வச்சுக்கலாம். அந்த $1 வந்து உங்களுக்கு டெய்லி அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூல் இன்கம் ஒன்றில் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா $16 இருக்குது. இந்த $16 வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 days இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இந்த $16 வந்துட்டு வந்துடும். அந்த 4 to 5 days கேப்புக்கும் டெய்லி உங்களுக்கு வந்து $1 வந்துக்கிட்டே இருக்கும்.
இப்போ இந்த $64 வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதம் கிட்ட கேப் ஆகலாம். அந்த ஒரு மாதம் கேப் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா $30 வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் இந்த $64 அந்த அந்த டைம் லைனில் வந்து கரெக்டாக வந்து சேர முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற டாலர்ஸ் வந்துட்டு 10 டேஸ்லேயே எடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த $256 இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் லைன் ஜாஸ்தி ஆகும். அதாவது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த பிளானில் இருக்கீங்களோ சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து அந்த காசு வரும். ஸோ வந்துட்டு இந்த பிளானில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து காசு வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் எந்த வேலையும் பண்ணாமல் கூட. இப்போ நம்ம இருக்க பேசிக் பூல் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பூலுக்கு நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த கோல்ட் பூல் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து $50 பே பண்ணி அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதில் $20 வந்து டைரக்ட் இன்கம் ஆகும், $20 வந்து ஆட்டோ பூல் இன்கம் ஆகும், $10 வந்து நான் ஒர்க்கிங் இன்கம் ஆகும். உங்களுக்கு தான் பிரித்து வரப்போகுது. ஓகேவா? இப்போ நம்ம கோல்ட் பூல் பிளான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம பார்த்தது வந்து நம்மளுக்கு பேசிக்காக வர்றதே வந்து $4 தான் பேசிக் நம்மளுக்கு வர இன்கம். பட் இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணி போக போக உங்களுக்கு வந்து டாலர்ஸ் வர ரேஞ்ச் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூல்ஸ். கோல்ட் பூல் தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு கிறிஸ்டல் பூல் தாண்டி வந்தோன்னா நமக்கு அடுத்து இருக்கிறது வந்து சஃபயர் பூல். இதுக்கெல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, உங்களோட வெப்பேஜ்லேயும் அதில் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது. அது பே பண்ண உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஆம்பர் பூலில் இருக்கீங்க, கோல்ட் பூலுக்கு வந்து $50 அப்கிரேட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஆம்பர் பூலில் வர இன்கமும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும், நெக்ஸ்ட்டு கோல்ட் பூலில் இருக்க இன்கமும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இவ்வளவும் ஒரு கம்பெனி ஃப்ரீயாக பண்ணுமா? அவங்க எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் வச்சு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் மினிமம் வந்து ஒரு $20 இருக்கணும். நீங்களே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 ரெஃபரல்ஸ் கம்பல்சரி இருக்கணும். 4 ரெஃபரல் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, என்னால் 4 ரெஃபர் பண்ண முடியல, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, உங்களோட ஃப்ரெண்டு யாருனா ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, பட் இந்த கம்பெனி கொடுத்துருக்க மெயின் ட்விஸ்ட்டே என்னென்னா, நீங்கள் வந்து இவ்வளோ எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த கம்பெனியை பற்றி, நானே போய் அந்த வெப்சைட்டில் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம், பட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் வந்து டாலர்ஸ் வாங்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் வந்து டாலரோட ரேட் வந்து ஒரு நாளைக்கு ஏறும் இறங்கும். பட் ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் $70 அவங்க ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களை ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் டேரெக்டாக மணியை கொடுத்தா தான் வந்துட்டு அவர்கிட்ட இருக்க டாலரை வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் நீ அந்த ஃபண்டை வச்சு நீங்கள் வந்துட்டு டாப்அப் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு காசு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈவன் $1 இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவர்கிட்டருந்து நீங்கள் காசாக கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்தால் இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன். இதை பற்றி வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். என் ரெஃபரல் லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன்.